நம்ம விவி இன்ஃபோடெக்ல ஸ்பெஷலா போர்வெல் கம்பெனிஸ்க்காக கிரியேட் பண்ண போர்வெல் மாடியூல் பத்தி தான் பார்க்கலாம். பிஃபோர் தட் போர்வெல் கம்பெனிஸ் எல்லாம் அக்கௌண்டிங்ல எந்தெந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த போர்வெல் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க, எவ்வளோ சேல் பண்றாங்க அப்படிங்கிற பேசிக்கான கான்செப்டை மட்டும்தான் டேலியில வந்துட்டு அவங்க ஸ்டோர் பண்ணி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நம்ம விவிஎக்ஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த மாடியூல வச்சு நம்ம அவங்க டாப் டு பாட்டம் என்னென்ன செலவாயிருக்குது, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்த வீக்கல்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ், ஃபுட் சார்ஜ் அப்படின்னு டாப் டு பாட்டம் ஆல் எக்ஸ்பென்ஸ் டூ நமக்கு எவ்வளோ வந்துட்டு சேல்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அதுக்கு வந்துட்டு நமக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிற டோட்டல் கான்செப்ட் இந்த மாடியூல வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாடியூல நம்ம டேலியில எப்படி இடம் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் F1 ஹெல்ப் பட்டன் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இங்க F6 ஆட்-ஆன் ஃபீச்சர் அந்த பட்டன் கிளிக் பண்ணி போகும்போது இந்த இடத்துல நமக்கு எனபிள் போர்வெல் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம எஸ் கொடுத்து என்டர் பண்ணணும். லாஸ்டா போர்வெல் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு, அந்த மெனுவை என்டர் பண்ணி நம்ம உள்ள போகும்போது இந்த இடத்துல நம்ம கஸ்டமர் நீட் பண்ண சில சேல்ஸ் ப்ரோசஸையும் அதோட ரெஜிஸ்டர்ஸையும் நீங்க நமக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலோட ரெஜிஸ்டர் எடுத்து நம்ம எப்படி அவங்க என்ட்ரிஸ் போட்டு அவங்க அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபார்ம். இந்த சேல்ஸ்ல நம்ம எப்படி என்ட்ரி போட்டுருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பார்ட்டி நேம் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்களுக்கான சேல்ஸ் லெஜர் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு போர் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீட்டை பொறுத்து அதுக்கான ரேட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இங்க 1 to 500, அதாவது 0 feet to 500 feet வரையும் அவங்க ட்ரில் பண்றதுக்கு பேசிக்கா அவங்க 500 feet இங்க வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. பெர் ஃபீட்டுக்கு இங்க இவங்க 105, அதாவது 105 ரூபா வந்துட்டு பெர் ஃபீட்டுக்கு இவங்க வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரில் போடுற இந்த அமௌண்ட் வந்துட்டு 52,500. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற என்ன சேல் ஆகும்னா 7 inch பிவிசி, அதாவது நம்ம ட்ரில் போட்டது அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ற பிவிசிஸ். இதுல வந்துட்டு இந்த பிவிசிஸ் வந்து 22 ஃபீட்டுக்கு வந்துட்டு 7 inch பிவிசி அப்படிங்கிற பிவிசியை இவங்க வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட ரேட், அதோட ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இந்த ட்ரில் பண்ண வந்து பேட்டாவா அவங்களுக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். ஒரு பர்சனுக்கு இங்க 1,500 அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறது. ஆஃப்டர் தட் நம்ம எதை பத்தி பார்க்கிறோம்னா இந்த இங்க அடிஷனல் டீடைல்ஸ். இந்த பிளேஸ்ல நம்ம வந்துட்டு போர்வெலோட டோட்டல் டாப் டு பாட்டம் கான்செப்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ரிக் மிஷின்ஸ், அதாவது போர் போடுறதுக்கு எந்தெந்த மாதிரி மிஷின்ஸ் இந்த யூஸ் பண்ணணும். ரிக் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் மிஷின்ஸ், மல்டிபிள் சப்போர்ட் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு ரிக் மிஷின் அப்படின்றது அந்த ட்ரில் போடுற அந்த மிஷின், அந்த மிஷின் வந்துட்டு ரிக் மிஷின் இது வந்துட்டு ரிக் மிஷின் அதை சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சப்போர்ட்க்கு ஒரு மிஷின் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின்ஸோட லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம காஸ்ட் சென்டர்ல ப்ரீவியஸா ஷோ பண்ணி வச்சோம். இதுல வந்து நம்ம ரிக் மிஷின், அதுக்கப்புறம் சப்போர்ட் மிஷின்ஸ் இது ரெண்டையும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதாவது சப்போர்ட் மிஷினுக்கான கம்ப்ரஷன் டீடைல்ஸ், அதாவது இதோட ஸ்டார்டிங் ஆர்பிஎம் வந்துட்டு 771.40 அப்படிங்கிற ஆர்பிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணி க்ளோசிங் ஆர்பிஎம் வந்துட்டு 775.30 அப்படிங்கிற ஆர்பிஎம் க்ளோஸ் ஆகும். இதுல நமக்கு வந்துட்டு ரன்னிங் ஆர்பிஎம்மா 3.90 அப்படிங்கிற ஆர்பிஎம் கிடைச்சிருக்குது. இதை வச்சுதான் நம்ம வேல்யூஸை கால்குலேட் பண்றோம். அதாவது 478 அடி போர் நம்ம போடுறதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஆர்பிஎம் வந்துட்டு 3.90 வந்துட்டு மைனஸ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபீட், அதாவது ஒரு ஹவருக்கு எவ்வளவு ஃபீட் போயிருக்கும் அப்படிங்கிற வேல்யூஸ் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ட்ரில் போடுறதுக்கு நமக்கு பிட் என்ன பிட் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நம்ம என்ன ஹேமர் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கணும். இந்த பிட் அண்ட் ஹேமர் அப்படிங்கிறத நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எந்த குடோன்ல வச்சிருக்கிறோம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம வந்து அட்லஸ் சேல்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். அதுக்கு அட்லஸ் குடோன் ஒரு குடோன் கிரியேட் பண்ணி அந்த குடோன்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது யூசருக்கு தகுந்த மாதிரி என்ன சேல் வேணுமோ அந்த சேல்லையும் சேம் சேம் அதே மாதிரி எந்த குடோன் நம்ம ஸ்டோர் பண்ண வேணுமோ அந்த குடோன்லயே நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். ஸோ இங்க வந்துட்டு பிட்டோட ஸ்டார்டிங் சைஸ் வந்துட்டு 159 அப்படிங்கிற மாதிரி பிட்டோட சைஸ் இருந்திருக்கு. ஆஃப்டர் ட்ரில் முடிஞ்சு போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு ட்ரில்லோட சைஸ் வந்துட்டு 158 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இங்க வந்துட்டு லாஸ்ட் பிட் வந்துட்டு 1 சென்டிமீட்டர். ஆஃப்டர் தட் இங்க வந்துட்டு சேம் அதே மாதிரி இங்க வந்துட்டு ஹேமர் நம்ம வந்துட்டு இங்க ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணும்போது 3440 அப்படிங்கிற ஸ்டார்டிங் சைஸ்ல இருக்கு. சேம் இங்க எண்ட் ஆகும் போது 2962 அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் இங்க நடந்திருக்கு. அதாவது ஸ்டார்டிங் சைஸ்ல இருந்தும் எண்டா நமக்கு வந்து ட்ரில் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி இங்க நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இங்க லாஸ் ஹேமர், அதாவது ஹேமர் வந்துட்டு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஹேமரோட என்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதோட குவான்டிட்டி எவ்வளோ யூஸ் ஆயிருக்குது, அதோட அமௌண்ட் எவ்வளோ, அதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிற டோட்டல் கேல்குலேஷன் இங்கே வீட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஹேமருக்கு என்ன ஹேமர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதோட குவான்டிட்டி எவ்வளோ, அதோட ரேட் பர் ரேட் இன்ச்சுக்கு எவ்வளோ வருது, அதோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ நமக்கு சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணிடும். அட் த சேம் டைம் இந்த டீசல் எக்ஸ்பென்ஸ், அதாவது இந்த ரெட் மிஷின் அதுக்கப்புறம் சப்போர்ட் மிஷின் அதோட டீசல் குவான்டிட்டி வந்துட்டு எவ்வளோ இந்த இடத்துல நமக்கு கன்சப்ஷன் ஆகிருக்கு, அதோட டீசலோட ரேட், அதுக்கப்புறம் அமௌண்ட். இந்த டீசலோட ரேட் எப்படி நமக்கு இந்த இடத்துல கொண்டு வருவோம், நம்ம டிடிஎல்ல நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்டா டீசல் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதோட ரேட் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இங்க கொண்டு வந்துடும். சேம் இதே மாதிரி நம்ம பிட்டுக்கும் ஹேமருக்கும் ஆயில் ரேட், ராட் ரேட், இந்த மாதிரி எல்லா ரேட்டுமே வந்துட்டு நம்ம லாஸ்டா பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிற ரேட்டை இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துடும். ஆஃப்டர் தட் இங்க வந்துட்டு நமக்கு ஆயில் சர்வீஸ் வந்துட்டு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறதை இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். அதாவது இங்க சப்போர்ட் மிஷினுக்கு வந்துட்டு எவ்வளவு ஆயில் ஆயில் குவான்டிட்டி வந்து நமக்கு தேவை, அதோட ஆயில் ரேட், அதுக்கப்புறம் ஆயில் அமௌண்ட் இங்க வந்துட்டு நம்ம ஷோ பண்ணிருக்கோம். அதே மாதிரி சேம் எக்ஸாம்பிள் ராட் எக்ஸ்பென்ஸ், அதாவது இப்ப ட்ரில் போடும்போது இந்த மிஷின் வைஸ் நமக்கு எவ்வளவு ராட் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற வேல்யூஸையும் நம்ம இங்கே கொண்டு வந்துருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு பிவிசிஸ் வந்துட்டு எந்த இன்ச் பிவிசியில எவ்வளோ வந்துட்டு நமக்கு கன்சப்ஷன் ஆயிருக்குது அப்படிங்கிற வேல்யூஸும் இங்க நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அது போக இந்த இடத்துல ஜெனரல் எக்ஸ்பென்ஸ், அதாவது இப்ப இபி பில், ஃபுட் எக்ஸ்பென்ஸ், கேஸ் சிலிண்டர் எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு நம்ம டேலியில வந்துட்டு பிஃபோர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இந்த ட்ரில் போடும்போது நமக்கு யூஸ் ஆயிருக்கோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நமக்கு ஆட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் இங்க வந்துட்டு நம்ம எந்த மாதிரி எல்லாம் நமக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த வாட்டர் டிவைனர் வந்துட்டு இப்ப ட்ரில் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வாட்டர் டிவைனர் வந்துட்டு நம்ம இங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வாட்டர் டிவைனரோட நேம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த ரெஃபரல் இவங்களை வந்துட்டு யார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ரெஃபரல் வந்து இங்க வந்து கஸ்டமர் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, அதே மாதிரி அவரோட டீட்டெயில்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம இங்க ரெஃபரல்ல வந்து கஸ்டமர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுனால அந்த கஸ்டமர்ஸோட லிஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன்ல வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இந்த நமக்கு ஷோ ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரில்லர் நான் சூஸ் பண்ணோம்னா லிஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல வந்துட்டு ட்ரில்லர்ஸோட லிஸ்ட் வரும். சண்டே டெப்டார்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் நமக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க, ரெஃபரன்ஸ்ல வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்க ஷோ ஆகும். அட் த சேம் டைம் நம்ம இங்க ட்ரில்லர் யாரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடியூல் மூலயமா நமக்கு வந்து டாப் டு பாட்டம் என்ன நல்லா செலவாயிருக்குது, அது என்ன போர் டைப் அப்படிங்கிறது கூட நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஆயிருக்குது, அதே மாதிரி நமக்கு வந்துட்டு டோட்டல் ப்ராஃபிட் வந்துட்டு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நம்ம இங்கே பிரிச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம விவி ப்ராஜெக்ட்ல போர்வெல் கம்பெனிஸ்க்காக ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ண போர்வெல் மாடியூல்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.